கர்த்தர் நல்லவர். God is good. Praise God. ஏதோ நான் சொன்னது நிமித்தமாக நீங்க சொல்றீங்களா அல்லது உண்மையாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரா? Is it just because if I said that you are returning, or is that truly the God is good to you? ஆகவே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Do not be sober. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். We all God's children. கர்த்தருடைய குடும்பம் இது. This is God's family. அவர் எண்ணிக்கையை பார்க்கிற தேவன் அல்ல. He does not consider the number. நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றவர். He considers our heart. நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கின்றார். He is the one who examines ourselves. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னுமாக பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். His desire in spiritual life we have to grow. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் கட்டப்பட வேண்டும். As a children of God that we have to grow. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்திலே இன்னும் அதிகமாக நாட்டப்பட வேண்டும். In the church, in God's church, that we have to stand firm. ஆகவேதான் தேவன் சபைகளை கொடுத்திருக்கிறார் இந்த பூமியிலே. That's why God has established churches in this earth. தேவன் என்னையும் உங்களையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருப்பதற்கு அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்யும்படியாக. The God has chosen us, saved us to serve for him. ஆகவே இந்த 2016வது வருடத்திலும் தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருக்காக ஓடுவோம். Even in this 2016 year, let's run for God. உற்சாகமாய் ஓடுவோம். Let's run more than last ஒரு year. குடும்பமாக ஓடுவோம். As a family. ஆமென். ஹalleluya. அதுக்காக தான் கர்த்தர் சபைகளை கொடுத்திருக்கின்றார். That's why the God has given us the churches. ஒருவரை ஒருவர் தாங்கு, ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்ப, ஒருவரை ஒருவர் சுமக்க தேவன் சபையை இந்த கண்டன் பட்டணத்திலே கர்த்தர் வைத்திருக்கின்றார். உலகமெங்கும் கர்த்தர் சபையை வைத்திருக்கின்றார். The God has raised this church in this Kenton area, even the entire world. The God has raised the church to bear one another. Praise God. Hallelujah. Evangelical Alliance ஆல ஒரு மேகசினை அங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். They have distributed magazine from Evangelical Alliance. என்னிடம் இருக்கின்றது. நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் பிறகு ஆராதனை முடிவிலே வேண்டி வாசித்து பாருங்கள். And the magazines is with the pastor end of the service. If you need that, you can ask it from. The heading போடப்பட்டிருக்கிறது, the தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, Building Tomorrow's Church Today. It says the building tomorrow church is today. இந்த லண்டன் தேசத்திலே இருக்கிற ஒரு சில ஊழியக்காரர்கள் ஒரு சில ஆலோசனைகளை, ஒரு சில காரியங்களை அங்கே குறித்து போட்டிருக்கின்றார்கள். இங்கே just in UK. In this England, a few of the ministers, they have written certain ideas and advice in this magazine. அவர்களுடைய ஆலயங்களிலே இருந்து எடுத்த அந்த கூற்றை அவர்கள் இங்கே போட்டிருக்கின்றார்கள். The experiences, that advice from their church, they have written in this magazine. எப்படியாக வருகிற சந்ததியை ஆண்டவருக்கென்று நாங்கள் எழுப்ப முடியும்? How to raise the coming generations towards the God. அப்போ அவர்கள் ஒரு கணக்கீடு எடுத்த பொழுது அந்த கணக்கீடிலே இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. As they was taken analyzing, there was certain numbers. இப்பொழுது வேதம் வாசிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் என்று குறிப்பாக அவர்கள் கணக்கீடு போட்டிருக்கின்றார்கள். They have analyzed how many people are reading the Bible. How often they are reading the Bible, how often they are praying. இன்றைக்கு உலகத்திலே சர்வ சாதாரணமாக உலக மக்கள், அதாவது கிறிஸ்தவ மக்கள் எவ்வளவுக்கு வேதத்தை வாசிக்கிறார்கள், எவ்வளவுக்கு ஜெபத்திலே நேரம் செலவழிக்கிறார்கள் என்று சபைகள் மூலமாக ஒரு கணக்கெடுப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அதை போட்டிருக்கின்றார்கள். They have summarized how often they're reading the Bible and how long they've been praying. 19% less than once a week. 19% ஒரு வாரத்திலே 19% less than one week. 19% தான் பைபிளை வாசிக்கிறார்களாம். 25% ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கின்றார்கள். 25% every day. 14 பேர் once a week. 14% கிழமையிலே ஒருக்கா வாசிக்கிறார்கள். 21% மாணவர்கள் 41% few times a week. அதே போல how often they are praying. 5% less than once a week, 63% every day, 4% once a week, 29% a few times a week. இப்படியாக அவர்கள் அங்கே கணக்கெடுப்பை அங்கே போட்டிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு ஒரு கிழமையிலே எவ்வளவு பைபிளை வாசிக்கிறார்கள், எவ்வளவு பேர் ஜெபிக்கிறார்கள் என்பதை ஒரு கணக்கீடாக அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். They have analyzed per week
how often they've been praying and how long they've been reading the Bible. அப்படியாக ஒவ்வொரு டாபிக்களை அவர்கள் எடுத்து போட்டிருக்கின்றார்கள். They have picked the topics and they have written the ஆகவே என்னுடைய magazine. கரங்களில் இருக்கிறது, நீங்கள் தேவை என்றால் பிறகு நீங்கள் வேண்டி வாசித்து பாருங்கள். It is on my hand. If you need that, you can take it and read it. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved my people, இந்த இங்கிலாந்து தேசத்திலே நாங்கள் முதல் சந்ததியாக இருக்கின்றோம். in this England that we are the first generation. இரண்டாவது சந்ததி எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். The second generation will be our children. ஆகவே அவர்கள்தான் வருகிற நாட்களிலே சபைகளை நடத்தப் போகின்றார்கள். In coming days, they are the people who are going to run this church. பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு அஸ்திவாரத்தை போட வேண்டும். As a parents, that we have to establish the foundation. நீங்கள் எல்லாரும் போடுகிறீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. நாங்கள் போட வேண்டும், போட்டுக் கொண்டிருக்க வேண்டும், இறுதி வரை போட வேண்டும். I know that all of our parents we are doing and we have to continue it. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். We have to give them the urge to do it. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to teach our children. நாங்கள் கற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். If we learn, then only is able to teach our children. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், பெற்றோர்களாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். Therefore, as the children of the God, as the parents, that we should have the urge to learn. நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் இன்னுமாய் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். We have to spend time with the prayer. வேதத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வாசிக்க வேண்டும். We have to read the Bible very often. இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த 4 காரியங்களிலே முதலாவது காரியத்தை கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். For this year, the 4 things God has given me, the one thing I have shared with you before. சுவிசேஷத்தை குறித்து முதலாவது நாங்கள் பார்த்தோம். We were looked at first thing was about the gospel. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. Paul is saying, though I preach the gospel, I do not boast. அது எங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. It is a responsible upon us. ஆகவே நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கள் மேல் விழுந்த கடமை, உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ நாங்கள் செய்தே ஆக வேண்டும். It is not something to boast, but it is a responsible, whether you like it or not, that we have to do it. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, woe unto us if you do not preach the gospel. ரோமரிலே பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். And in the book of Romans it says it's a shame if they didn't preach the gospel. பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக கூறுகிறார், சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று. And Paul is saying to the Timothy, do the gospel work. சுவிசேஷனுடைய பாதங்கள் மிகவும் அழகானவைகள் என்று நாங்கள் கொரிந்தியரிலே வாசிக்கின்றோம். We read in the book of Corinthians, those who preach the gospel, their feet are beautiful. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த வருடத்திலே நாங்கள் சுவிசேஷத்தை நாங்கள் இன்னும் உற்சாகமாய் நாங்கள் செய்வோம். Therefore, continuously in this year, let's take a courage to preach the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறீர்கள். ஆகவே இன்னும் நாங்கள் உற்சாகமாய் இந்த வருடத்திலே நாங்கள் செய்வோம். I didn't say that you are not preaching the gospel. Let's do it more even in this year. நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். சுவிசேஷம் நாளன்று தான் வந்து சொல்லணும் என்று இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பெல்லாம் எங்களுக்கு வசதிகள் ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். Whenever you get the opportunities that you are able to preach the gospel. ஆமா, ஆகவே தான் நாங்கள் இந்த வருடத்திலே ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமைகளிலே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். Therefore, in month, like every last Saturday of the month, Saturday of the month, we have separated the save the day to preach the gospel. I know நீங்கள் சில நேரங்களிலே நீங்கள் சனிக்கிழமைகளிலும் வேலை செய்கிறீர்கள். ஆகவே வேலைக்கு போகாதவர்கள் நீங்கள் தயவு செய்து, உங்களுக்கு நேரம் முடியும் என்றால் தயவு செய்து நீங்கள் இதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் குழுக்களாக நாங்கள் சென்று சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்போம். If you do not work on Saturdays, then as a family that you can come together and we are separating as a group that we can go and preach. இந்த வருடத்திலே அதை பொறுப்பாக சௌரன் எசேக்கியா, சௌரன் எலிசபெத் அவர்கள் பொறுப்பாக அதை நடத்துவார்கள். ஆகவே அவர்களோடு இணைந்து நாங்களும் அவர்களோடு சென்று நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்போம். ஆகவே
வருகிற 30ஆம் தேதி காலை 10:30 இருந்து 11 மணி வரை நாங்கள் மேல் அறையிலே ஜெபித்து பின்பதாக நாங்கள் கடந்து செல்வோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம். ஆகவே உங்களுக்கு யாராவது தெரிந்து நாங்கள் அவர்களுக்கு போய் ஜெபிக்க வேண்டும் அல்லது வீடுகளை போய் சந்திக்க வேண்டும் அல்லது வியாதியஸ்தர்களாக இருக்கிறவர்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நாங்கள் அவர்களிடம் சென்று அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல நாங்கள் இந்த வருடத்திலே நாங்கள் யாராவதுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்றால் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் போய் கிளீனிங் உதவிகளையோ அல்லது புல்லுகளை வெட்டி அப்படியாக நாங்கள் உதவி செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் பரப்ப எப்படியாக எங்களுக்கு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எப்படியான ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு வந்து பேசுங்கள். தாராளமா நாங்கள் எல்லாருமா இணைந்து செய்ய வேண்டும். நான் பெருசு நீ பெருசு அல்ல. உங்களுக்கு என்னை விட சில நேரத்தில் கர்த்தர் ஒரு சில காரியங்களை கூறுவாரானால் தயவு செய்து நீங்கள் வந்து எங்களோடு கலந்து ஆலோசித்து நாங்கள் எல்லாருமாக செய்யலாம். சில வேளையில் நல்ல காரியங்களை தேவன் உங்கள் மூலமாக எங்களுக்கு அறிய தருவார். In coming the 30th of this 30th of this month, we are planning to do this preaching the gospel, and the brother Ezekiel and sister Elizabeth is the one who is responsible for that. And if you know anyone who would like to go and preach the gospel to them, and even we can help them as a family, as a Christians, please do let us know. Amen. Hallelujah. Okay. இரண்டாவது காரியத்தை இந்த மாலை வேளையிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். We're going to look at the second thing. Amen. Are you all ready? Praise God. Amen. Yes. இரண்டாவது காரியம், ஒரு வருடத்திலே எத்தனை வாரங்கள் காணப்படுகிறது? How many weeks per year? 52. 52 வாரங்கள். 52. 52 வாரங்களும் நாங்கள் என்ன செய்கிறோம்? போதனைகளை நாங்கள் கேட்கின்றோம். For this 52 weeks we are listening to the sermons. ஓகே, நான் கிட்டத்தட்ட பெத்தானியா சபைக்கு 20 வருடங்கள் வருகின்றேன். I've been coming to this Bethany church about 20 years. அப்ப நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், 20 வருடங்கள் தர 52 வாரங்களை. So I calculated from the 20 years from 52 weeks. 1040 வாரங்கள் வருகிறது. 1040 weeks. அதோடு கூட உபவாச ஜெபங்கள், இரவு வெளிப்புறவு ஜெபங்கள், இப்படி எல்லாம் நாங்கள் போதனைகளை கேட்டு வருகின்றோம். So when it count as a fasting prayer meeting and vigil night services, so we've been asking so many sermons. அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான நீங்கள் எத்தனை வருடங்கள் என்று ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று தெரியாது. ரட்சிக்கப்பட்டதில் இருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். From the day we received the salvation, ever since that we listen to the sermons. இரண்டாவது, தேவன் இந்த வருடத்திலே என் உள்ளத்திலே போட்ட ஒரு காரியம் போதனை. And the second thing that God has kept in my heart is the preaching. இன்றைக்கு நாங்கள் முதலாவது நாங்கள் சுவிசேஷத்தை போய் நாங்கள் அறிவிக்கின்றோம். The first thing we telling about the gospel. அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். We bring them into the salvation. அவர்கள் பெற்ற ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளும்படியாக அவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும். And also that we have to guide them that they may protect their salvation until the end. அதற்கு தேவனுடைய போதனை அவசியமாக இருக்கின்றது. For that the preaching is vital. நல்ல போதகர் யார் நமக்கு? Who is the good preacher for us? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. It's the Lord Jesus Christ. நாலு சுவிசேஷத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் சுவிசேஷத்தின் மூலத்திலே சுவிசேஷம் மூலமாக அநேக போதனைகளை, அநேக சத்தியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். We can look at through the gospel he is bringing many truth to his children. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராதனைக்கு வந்து வார்த்தையை கேட்கிறதிலே மாத்திரம் நில்லாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வந்து மாத்திரம் நாங்கள் வார்த்தையை கேட்டு அதிலே பலப்பட முடியாது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர வேண்டும் என்றால், நீங்கள் வளர வேண்டும் என்றால் எங்களுடைய சொந்த தியானத்திலே நாங்கள் வேதத்தை தியானித்து தேவனுடைய சமூகத்திலே இருந்து காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். Not only we come into the church every single Sundays, but we have to receive the word of God and we have to meditate the word of God and we have to put them into practical in our lives. ஞாயிறு ஆராதனையிலே அரை மணி நேரம் 45 நிமிடம் தான் நாங்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்கின்றோம். When it comes in Sunday, nearly 45 to 1 hour only you will listen to the sermon. அந்த வார்த்தையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர முடியாது. Through that sermon we are not able to grow in spiritual life. எங்கள் எல்லாருக்கும் நல்ல போதகராக பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகின்றார். We have a good teacher as a Holy Spirit. ஆகவே அவருடைய
சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக அதிகாலையிலே நம்மோடு பேசுகிறார், காலையிலே பேசுகிறார், மதியத்திலே, மாலையிலே, இரவினிலே கர்த்தர் பேசுகிற தேவனாயிருக்கின்றார். Therefore, when we spend time with the Holy Spirit, that God is revealing the many things even in the morning, evening and any time. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் போதிக்கிறதிலே, நாங்கள் போதனையிலே வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to grow in preaching. நாங்கள் 10 வருடம் இருந்தது போல நாங்கள் இப்போதும் இருக்க 10 வருடத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி பிள்ளைகளாய் நாங்கள் இருந்தோமோ அதே போல இப்பொழுதும் நாங்கள் அப்படியே இருக்க கூடாது. We should not be how we were at the beginning. நாங்கள் போதனையிலே வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to grow in preaching. எங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். Our thoughts has to be changed. தேவ ஆவியானவருடைய சிந்தனையிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We have to commit our thoughts into the Holy Spirit. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தை எங்களுக்குள்ளாக உருவாக வேண்டும். The mind that Christ Lord had, we should have the same. தேவனுடைய வார்த்தையிலே நானும் நீங்களும் கட்டப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். That you and I have to build through the word of God. ஆகவேதான் இந்த வருடத்திலே நாங்கள் அதிகமாய் போதனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். That's why we giving the priority to the preaching. கர்த்தர் இந்த வருடத்திலே நாங்கள் இன்னுமாக நாங்கள் போதிக்கப்பட வேண்டும். Even we have to learn even in this year. இந்த இடத்திலே நாங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது நான் எல்லாவற்றிலும் தேறினவன் என்று. That no one can say I knew everything. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன். I'm saying including myself. நானும் இன்னுமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய अनेक காரியங்கள் இருக்கின்றது. Even I still have to learn lot of things. எனக்கு अनेक காரியங்கள் தெரியாது. Many things even I do not know. சில நேரங்களில் அந்த காரியங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் என்னோடும் பேசுவார். Sometimes God speak to me through you. ஆகவே தேவன் போதிக்கிற பொழுது அது யார் போதிக்கிறார்கள் என்று பார்க்க கூடாது. தேவன் என்ன போதிக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். Therefore, whenever God preaches, we should not look at who is preaching, we should look what he is preaching. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் போதிக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் ஒழிய தேவன் என்ன அவர்கள் மூலமாக போதிக்கிறார் என்பதை अनेक தடவைகளிலே நாங்கள் பார்க்க தவறி விடுகிறோம். Many times we always look at who is preaching, but we do not look at what they are preaching. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு நிலைத்து நிற்க முடியாமல் இருக்கின்றது. That is one of the reason we are not able to stand firm in the word of God. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாங்கள் தடுமாறி போகின்றோம். That is why we are stumbling when there's a trouble comes. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டங்கள் வருகிற பொழுது நாங்கள் தளர்ந்து போகின்றோம். That's why we are waving over when the troubles and challenges comes to us. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை நம்முடைய இருதய கதவுகளை திறந்து கொடுத்தால் தான் தேவன் அதற்குள்ளாய் வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு போதித்து அதன் வழியிலே நடக்க நம்மை பக்குவப்படுத்துவார். When we open our hearts, when we turn our hearts towards the Holy Spirit, then only he will come and teach us. இன்றைக்கு போதகம் சபையிலே மிகவும் பெரிய ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. When it comes to the preaching, it is essential in the church today. வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே உவமைகளின் மூலமாக போதிக்கின்றார். When we look at in the Bible, Jesus Christ is teaching to us through the parables. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு போதிக்கின்றார். Certain times he is rebuking us and teaching us. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பாக போதிக்கின்றார். Sometimes he teaches us lovingly. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரிசனையோடு போதிக்கின்றார். Sometimes he teaches us with examples. அவருடைய போதனைகள் வித்தியாசமாய் காணப்படுகிறது. He is teaching us in a different place. ஆகவே சில நேரங்களிலே கடிந்து கொண்டு வருகிற போதனை அது எனக்கு தான் என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. When it comes to the certain rebuking preaching, we should not think it is for me. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியை போதிக்கிற பொழுது அது தேவன் என்னோடு பேசுகிறார் என்று அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே இருந்து நாங்கள் செய்த பிழைகளை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிற பொழுது ஆவியானவர் இன்னுமாய் நம்மை பலப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். When a servant of God is preaching, we have to take it into our lives and we have to change it according to that. Then only we will be blessed. வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது தாவீது எப்பொழுதும் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு போதித்தரலாம். We can look at the Bible. King David always he says, "Oh Lord, that you teach me." நீர் எனக்கு போதித்தரலாம். Lord, that you may teach me. ஆகவே போதகம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Therefore the preaching is very important. இந்த வருடத்திலே நாங்கள் ஜீவ குழுக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து நாங்கள் அங்கே ஒவ்வொரு தலைவர்களும் எங்களுக்கு போதித்து கொடுக்க போகிறார்கள்.
Even in this year, in the life groups, we all trying to come together and we're going to receive the teaching. நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள போகின்றோம். We all going to learn. ஆகவே கற்றுக்கொள்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளாக வர வேண்டும். We should have the thirst to learn. ஒரு மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவன் என்ன சொல்ல போகிறார் என்ற அந்த வாஞ்சையோடு நாங்கள் வர வேண்டும். We are in 1 hour, we are going to stand in the presence of the Lord and we have the thirst to learn. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலைகள் தான், வேலைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. வேலைகளின் மத்தியிலும் நீங்கள் வாஞ்சையோடு வருகிற பொழுது அதை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். Yes, I understand that all of us have the work, but still if you spend your time with the God, that the God will honor you. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. The Bible says if you didn't work, then you should not eat. அந்த வேலைகளின் மத்தியிலும் நாங்கள் நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்குற பொழுது அதிலே தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். But still, even though you work, if you save the time for God, the God will honor you. ஆகவே போதனைகள் அவசியமாய் இருக்கின்றது. Therefore, the preaching is essential. ஆகவே நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்கள் போதனை ஒரு பைபிள் ஸ்டடியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். So in Fridays we thinking to start a Bible study. அந்த பைபிள் ஸ்டடி இங்கே நடைபெறும். அந்த பின்னாலே உள்ள ஹோலிலே வெள்ளிக்கிழமைகளிலே முதலாவது வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். Even in this premises, in this building, we are planning to start that Bible study. ஆகவே அதை எப்போ ஆரம்பிக்கின்றோம், யார் அதை நடத்துவார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு அறிய தருவேன் வருகிற வாரத்திலே. In coming weeks I will let you know that who will do that and when it will start. ஆகவே நாங்கள் இன்னுமாக கற்றுக்கொள்வோம் இந்த வருடத்திலே. Even in this year, let's learn a lot. சுவிசேஷத்தை சொல்லுகிறது மாத்திரமில்லை, இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். Not only spreading the gospel, let's have the urge to learn about the gospel. பாருங்கள், இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டிலே அநேக விதங்களிலே நாங்கள் போதனைகளை கேட்கின்றோம். Even in this 21st century, many types of preaching that we are listening. அநேக வழிமுறைகளிலே நாங்கள் பிரசங்கங்களை நாங்கள் கேட்கின்றோம். We are listening to many sort of doctrines. தொலைக்காட்சியின் மூலமாக, வானொலி மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக, கருத்தரங்குகள் மூலமாக நாங்கள் இந்த நாட்களிலே அநேக போதனைகளை நாங்கள் கேட்கின்றோம். We listen to the preachings in various ways through the internet, through the online, even on the newspapers and different kind of ways that we learning. போதனைகளை கேட்கிறது நல்லது, ஆனால் எப்படிப்பட்ட போதனைகள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Listening to the preaching is very important, but we have to examine what sort of preachings are there. இந்த பலிபீடத்திலே இருந்து நான் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக பேசினேன் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If anyone is preaching against this Bible, it is not the right thing, but whatever the person is preaching, it has to be according to the Bible. பைபிள் தான் எங்களுக்கு நல்ல போதகமாக இருக்கின்றது. It is the greater preaching for us, the ஆகவே Bible. இந்த பைபிளிலே இருந்து வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Therefore, we have to preach from the Bible. இந்த வேதாகமத்துக்கு முரணாக அந்த போதகங்கள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. If anything is contradict to the Bible, we should not accept இன்றைக்கு it. தொலைக்காட்சிகளின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, வானொலி மூலமாக, புத்தகங்கள் மூலமாக அநேக காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எப்படிப்பட்ட போதனைகளை நாங்கள் கேட்கின்றோம் என்பது மிகவும் அவசியம். The many things are coming through the TV and through the magazines and through the online. Therefore, that we have to be vigilant what sort of preaching that we are listening to. தேவனுடைய போதனைகள் எல்லாம் அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்துகிறது. All his preaching will take us to his truth. இதைத்தான் தாவீது ஜெபிக்கிறார். That's why the David is praying. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 25 4-5 வசனங்கள். தயவு செய்து நீங்கள் மைக்கிலே வாசிங்கள். பைபிள் ரீட் பண்ணுகிறவர்கள் நீங்கள் மைக்கிலே வாசிக்கிற பொழுது அது தெளிவாக விளங்கும். இனி வருகிற நாட்களிலே, வருகிற வாரங்களிலே தயவு செய்து நீங்கள் வேதாகமம் வாசிக்க விரும்பினால் தயவு செய்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொருவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அவர்கள் மைக்கிலே அதை வாசிக்கிற பொழுது அது தெளிவாக இருக்கும், கேட்கிறவர்களுக்கும் அது தெளிவாக விளங்கும். We're going to turn the book of Psalms chapter 25 verse 4 and 5. Show me your ways, Lord, teach me your paths. Guide me in your truth and teach me. For you are God, my Savior, and my hope is in you all day long. Amen. In channel, தமிழிலே வாசியுங்கள் ஒருவர். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்திய
சத்தியத்திலே என்னை நடத்தி உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இதுதான் தாவீதினுடைய ஜெபம். Show me your ways, Lord. Teach me your paths. Guide me in your truth and teach me. For you are the God, my Savior, and my hope is in you all day long. This was the David's prayer. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? Today, how is our prayer? ஆண்டவரே, எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், எனக்கு இப்படி ஒரு வேலையை தாரும், எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையை தாரும் அப்படின்னு நாங்கள் என்ன தாரும் 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 என்று கேட்டே நாங்கள் பழகிவிட்டோம். Today we pray, Lord, give me this, give me this, give me a job, give me good things. கேட்கத்தான் வேண்டும். நான் இல்லை என்று சொல்லல, கேட்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, கேட்கத்தான் வேண்டும். I didn't say do not ask. Yes, we should ask. அதே நேரத்திலே தாவீது ஜெபிக்கிறார். எப்படியாக அந்த ஜெபத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். And also the David is praying that we have to submit these kind of prayers as well. போய் சொல்லிவிடாதீங்க, பாஸ்டர் இதுகளுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு. Do not go around and say the pastor said not to pray for asking. நல்லது, we have to pray, we have to pray, we have to pray. At the same time, and then இப்படியாகவும் நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். At the same time we have to pray this kind of prayer as well. இன்றைக்கு தாவீது எவ்வளவு வாஞ்சியோடு ஜெபிக்கின்றார். Today how urged the David is praying. தாவீது என்னை போல உங்களை போல ஒரு மனிதன் தான். The David was similar to you and I. அவரும் பாவத்திலே விழுந்த ஒரு மனிதன். He was someone who fell in sin. பாவத்திலே விழுந்தவுடன் பாவத்திலே இருந்து விடவில்லை. As he fell in sin, he didn't stay over there. அவன் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகிறார். He repented his sin and he asked for the forgiveness and he committed with God again. அதுதான் நம்முடைய ஆண்டவர். That is our God. அவர் மன்னிக்கிற தேவன். He is the one who forgives us. இரக்கத்தின் தேவன். He is the kindness அவர் God. அன்புள்ள தேவன். He is loving God. அதே நேரத்தில் அவர் எரிச்சலுள்ள தேவன். And also he says he is with the wrath. அதே நேரத்தில் அவர் தண்டிக்கிற தேவன். And also he punishes us. அவர் அன்பாக இருக்கிறார். He is loving. அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். And also he will punish. ஏன் தண்டிக்கின்றார்? ஏன் நம்மை சிட்சிக்கின்றார்? அவருக்குள்ளாய் நாங்கள் வரும்படியாகத்தான் தேவன் நம்மை தண்டிக்கின்றார். Why he is testing us, punishing us, that we have to return back to him. காரணம் என்ன? அவருடைய வார்த்தையிலே நானும் நீங்களும் நிற்க வேண்டும். The reason that you and I have to stand on his word. அவருடைய வருகையிலே நாங்கள் விடுபட்டு போக கூடாது. In his coming that we should not be neglected. ஆகவே தான் தேவன் சபையாக ஒரு குடும்பமாக எங்களை இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். That's why as a church, as a family, the God has kept us. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். Therefore we all has to build through the word of God. தாவீது பிழை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு மறுபடியுமாக கர்த்தரை நோக்கி பார்க்கின்றார். David committed sin, but once again he repented and looked up to the God. ஆடு மேய்த்தவனை தேவன் அரசனாக்கினார். Therefore God made him a king. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். Therefore the God is faithful to raise us as well. இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின் போதனைகளின்படி நாங்கள் நடக்கிற பொழுது தேவன் எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கின்றார். When we commit ourselves to God, when we walk according to his word, the God is able, he is faithful to guide us. இந்த இரண்டு வசனங்களிலே எவ்வளவு காரியங்களை தாவீது சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். Through these two verses, what kind of things that David is saying. எவ்வளவு வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதை பாருங்கள். How much urge he has to call upon to the God. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்குள்ளாயும் அந்த வாஞ்சி, அந்த தாகம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாய் வாஞ்சி இன்னுமாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். That we have to have that sort of thirst to God. அந்த நாட்களை விட இந்த நாட்களிலே பாவம் நிறைந்து காணப்படுகிறது. More than those days, nowadays there's many more sins are நாகரிகங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. many things are taking place. பாவங்கள் பெருகிக் கொண்டு போகிறது. The sins are multitude. அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டு போகிறது. Iniquities are coming arise. அழிவுகள் பெருகிக் கொண்டு போகிறது. Disasters are coming arise. ஆகவே இன்னுமாக தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் போதித்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டியவர்களாய் நானும் நீங்களும் காணப்படுகின்றோம். Therefore we have to hold on to his word of God and we have to walk according to it. இன்றைக்கு பிசாசானவன் உலகத்திலே உள்ளவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர மாட்டான், சபையிலே உள்ளவர்களுக்கு தான் பிரச்சனையை போடுவான். Today the Satan will not bring the problems to the people who is in the world, but will bring to the church people. சபைகளை பிரிப்பதற்காக பிரச்சனைகளை கொண்டு வருவான். He will create the troubles that he trying to divide the church. சபை ஊழியர்களை வீழ்த்துவதற்காக பிரச்சனைகளை கொண்டு வருவான். He will bring the problems that the servant of the God will be எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே
பாதைகளை நாங்கள் போதித்து இருப்போமானால், நாங்கள் தேவனுக்குள்ளாக நடப்போமானால், தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போமானால், தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். If we are walking according to the word of God, and if we are standing firm, we can look at the Holy Spirit will guide us. தாவீதை பாருங்கள், முதலாவது அவர் ஜெபிக்கிறார், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். The David is saying, show me your ways, Lord. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் என்று. Today how many of us asking, Lord, show me your ways? இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய பாதைகளை எனக்கு காட்டும் என்று. How many of us asking and praying to the Lord, show me your ways? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கின்றார். When we call upon to him, the Lord will look, he will listen to us. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார். The Lord whom you and I worshiping is a living God. நாங்கள் கூப்பிடுகிற பொழுது நம்முடைய குரலை கேட்கிற தேவனாக இருக்கின்றார். Whenever we call him, he listens to us. ஆகாரின் குரலை கண்ட தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, The Lord who heard the Hagar and the Hannah, the same Lord will hear our prayers. இரண்டாவது காரியம் அவர் ஜெபிக்கிறார், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். The second thing that is praying, guide me in your truth. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பாதைகள் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சித்திருக்கிறீர், இந்த சபையிலே வைத்திருக்கிறீர், ஆகவே உம்முடைய பாதைகளை எனக்கு காட்டும் என்று நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் ஜெபிக்கின்றோம். How many of us today we praying, Lord, that you have saved me and you have kept me in this church and show me your ways? இன்றைக்கு நாங்கள் குறைகளையே நாங்கள் பேசுகின்றோம். Many times we talk about the lack, தேவன் நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். but God has blessed us எவ்வளவாய் completely. தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். How much that he has guided us. ஆகவே நாங்கள் குறைகளை பார்க்காதபடி நிறைவுகளை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும், உம்முடைய பாதையை எனக்கு காட்டும், இன்னுமாய் நான் உமக்காய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகளை தெரிவிப்பார். Therefore, do not look at the lack that we have, but instead of that complete thing that God has given. When we ask the God, show me your ways and guide me in your truth, then God will show his way to us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சும்மா இருக்கிற காலம் அல்ல. This is not time to stay still. இது ஆசனத்தை நாங்கள் சூடாக்கி கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. This is not the time that we are taking our blessings only. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். We have to rise and shine for God. கடந்த நாள் திரும்பவும் வராது. The day which gone will never come back ஆகவே again. இருக்கிற நாட்களிலே இன்னுமாய் நான் என்ன செய்ய முடியும் What the days that we have, what we have to do. என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Every children of the God, that we should have that thirst. எங்களுடைய காரியங்களை செய்யத்தான் வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவனுடைய காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். Yes, that we have to do our own works, but how important that we giving this place for God's work. மூன்றாவது காரியம், The third thing, தாவீது சொல்கிறார், the David is saying, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. he says, guide me in your truth. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். He says, guide me in your truth. உம்முடைய வார்த்தையிலே என்னை நடத்தும். Guide me in your word. இன்னைக்கு நாங்கள் எப்படி ஜெபிக்கின்றோம்? Today, how is our prayer? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே என்னை நடத்தும். Guide me in your word. தேவனுடைய வார்த்தையிலே நடக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா? Are we ready to work in his word? தேவனுடைய வார்த்தையிலே நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? Are we ready to commit ourselves that we walk in his word? தாவீதுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். In David's life, this was his prayer. சங்கீதங்கள் முழுவதையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவரே என்னை போதித்தருளும், என்னை நடத்தி அருளும், உம்முடைய ஆலோசனைகளை எனக்கு தாரும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே கூப்பிடுகிறவராய் இருக்கின்றார். When we look at in the book of Psalms, the King David's the only prayer was, Lord, show me your ways, guide me your ways, tell me what I supposed to do. எங்களுக்கு நேரமில்லை நாங்கள் கண்ணை மூடித்தான் ஜெபிக்கணும் என்று இல்லை. கார் ஓடிக்கொண்டு போய்க்கலே நாங்கள் ஜெபிக்கலாம். Many times we say we do not have time. It's not necessary to close your eyes and pray. Even while you are driving, you can pray. சமைக்கிற நேரம் நீங்க ஜெபித்துக்கொண்டே சமைக்கலாம். Even when you are cooking, that you can pray. கிளீனிங் நேரங்கள்ல, வேலை செய்யற நேரங்கள்ல எல்லாம் நீங்கள் ஜெபித்துக்கொண்டு, ஆண்டவரே
என்னை போதித்தருளும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் சும்மா ஆண்டவரோடு ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனோடு வந்து பேசுகிறது போல நம்முடைய அப்பாவோடு நாங்கள் பேசலாம். Even while you are working, that you can speak to your father, you can pray. It's like a connection between a father and the son. கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். At last he says, for you are the God my savior, and my hope is in you all day long. நீரே என் ரட்சிப்பின் தேவன், நாள் முழுதும் காத்திருக்கிறேன். He says, for you are my God and savior, and my hope is in you all day long. இன்றைக்கு யார் நம்முடைய ரட்சிப்பின் தேவன்? Today who is my God of salvation? யார் நம்மை ரட்சித்திருக்கின்றார்? Who saved us? நாங்கள் எப்படியாக இருந்தோம்? How we were? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்? What sort of life that we led? எப்படியாக தேவன் நம்மை ரட்சித்தார்? How God saved us? எப்படியாக தேவன் நம்மை தூக்கி எடுத்தார்? How God raised us up? அவரை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோமா? Are we waiting for him? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் போதகத்திலே தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். even in this evening, in the preachings, we have to have the thirst for God. போதனைகளிலே நாங்கள் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We should be able to grow in the word of God. போதனைகளிலே நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should build to the word of God. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். He is the one who loves us. கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். He is the one who guides us. நம்மை தொடர்ந்தும் தேவன் தம்முடைய சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார். Continuously will guide us in his truth. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நாங்கள் நிறைவு ஜெபிக்க போன்றோம். At last we're going to read a scripture and we're going to finish it. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் ஒவ்வொரு நிருபங்களிலும் அங்கே போதிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். When we look at the Apostle Paul, in every letters that is preaching, சபைகளுக்கு அவர் போதிக்கின்றார். he is preaching to the churches. சபைகளை கட்டி எழுப்புகிறதற்காக அவர் போதிக்கின்றார். He is preaching that the church may grow and build. என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், The Romans chapter 2, இருபத்தி 1வது வசனம். verse 21. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? Romans chapter 2 verse 21. You then who teach others, do you not teach yourself? You who preach against stealing, do you steal? ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஏற்கனவே நான் இந்த கதையை உங்கள் மத்தியிலே பாய்ந்து கொண்டிருக்கின்றேன். A story coming up to my mind. I have given this story to you before even. மறுபடியும் அதை ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். Once again I would like to remind you. ஒரு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப நாளா அவருக்கு கோழி தின்ன ஆசையா இருந்தது. There was a pastor who lived in a village and he had a desire to eat a chicken. அவளுடைய பக்கத்து வீட்டிலே அவர்கள் 2 கோழிகளை வளர்த்து வந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரர். The neighbors they grow 2 chickens. அப்ப இவர் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து ஆசைப்படுவார். ஐயோ, இப்படி ஒரு கோழியை அடித்து கொன்று நாங்கள் சாப்பிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று. Every time he was thinking, oh, if I can kill this and I can eat them. ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள் காலையிலே அவர் பொறுமையை இழந்து விட்டார். One day he lost his patience. உடனே பார்த்தார், அங்காலே பக்கத்து வீட்டில் ஒருத்தரும் இல்லை. அங்கே அந்த கோழி வந்து அவருடைய வீட்டிலே மேய்ந்து கொண்டிருந்தது. உடனே அந்த கோழியை கள்ளமாக பிடித்து மனைவியிடம் கொடுத்து, இன்றைக்கு நாங்கள் சேர்ச்சுக்கு போயிட்டு வாரேன், நீ காலையில சேர்ச்சுக்கு வராத, நீ மாலையிலே சேர்ச்சுக்கு வா, நீ இதை நன்றாக சமைத்து வை, நாங்கள் மதியம் வந்து நான் சாப்பிடுவேன் என்று. One day he couldn't see the neighbors, then he captured the chickens and he gave it on to his Sunday.
Sunday morning. Sunday morning, and he gave it to his wife and said, I will go to the church, can you kill it and cook it? I will come and later then we can eat. அவர் கொடுத்து விட்டு அவர் அங்கே சபைக்கு போய்விட்டார். And he given to her wife and he went to the church. ஆனால் மனைவிக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. But the wife wasn't happy to stay at home. எப்படியாவது சீக்கிரமாக நான் சமைத்து விட்டு நான் அங்கே ஆலயத்துக்கு போய் மெசேஜ் டைம்லயாவது போய்விடுவோம் என்று அவர்கள் சீக்கிரமாக அந்த கோழியை சமைக்கின்றார்கள். She thought, okay, at least I will try to cook it very quickly and I can listen to the sermon. And she cooked it and she went to the church. sermon நேரம் வந்தது. And the time came to the sermon. அந்த பிரசங்கியார் பலிபீடத்தில் இருந்து பிரசங்கத்தை சொல்லுகிறார். The preacher began to preach from the pulpit. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. And he says, do not have the desire for the other's stuff. களவு செய்யாதிருப்பாயாக. Do not steal. என்றெல்லாம் மாறி மாறி அங்கே வேத வசனத்தை அவர் போதிக்கின்றார். He began to preach the word of God. ஆனால் அங்கே அவர்கள் மனைவி அங்கே சமையலை முடித்துவிட்டு அங்கே வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் அதை காணவில்லை. And the wife is finished her cooking and she came and she sat in a corner, but he didn't see. இப்படியாக பேசிக்கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிற பொழுது சற்றிலாக மனைவி இருக்கிறதை கண்டுவிட்டார். While he was preaching, then he seen that the wife is seated. உடனே அவருக்கு என்ன செய்யறது என்று தெரியாமல் பதட்டப்பட்டு ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கில்லையடி கண்ணம்மா என்று சொன்னாராம். Then he began to say, the preaching is for the other people, not for you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved people of God, பவுலும் இதைத்தான் சொல்கிறார். இப்படி இருக்கிற மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? that's what the Paul apostle is saying. When you preach to others, how can the preaching not applicable for you? யூதர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். The apostle Paul is saying to the Jewish people, மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்கள் சாட்சியா இருக்கணும். when we preach to others, that we have to be a testimony for them. முன்மாதிரியாக இருக்கணும். We have to be the example to them. தேவனுடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். We should be the children who is pleasing to God. அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved people of God, இந்த மாலை வேளையிலும் போதனைகளே நாங்கள் வளர வேண்டும். even in this evening, we have to grow in the preachings. போதனைகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். We have to walk according to the teachings. போதனைகளிலே நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We have to grow and build in teachings. ஆகவே மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். When we teach to others, that we have to walk according to it. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? It says that you are preaching to others, do not steal. Do you steal? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வரப்போகிற நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து மேலதிகமாக தேவாவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசுவார். The rest of the preachings in coming days, I'm going to preach you and the Holy Spirit will guide you. என்னென்ன காரியங்களிலே நாங்கள் சீர்பொருந்த வேண்டும்? In what are the things that we have to rectify? என்னென்ன காரியங்களிலே நாங்கள் பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும்? In what are the things that we should be strong with Christ? என்னென்ன காரியங்களிலே நாங்கள் இன்னுமாய் கட்டப்பட வேண்டும்? In what are the things that we have to grow? என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். The Holy Spirit will teach us. பலவீனம், நாங்கள் எல்லாருமே பலவீனம். ஆனாலும் அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் நமக்குள்ளாய் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கின்றார். Yes, we all weak, but through the word of God that we are able to gain the strength. ஆகவே அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். Therefore look upon to the God. அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். Let's become the people who is walking according to his word. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Let's close our eyes and look upon to the God. ஒவ்வொருவரும் நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and look upon to the God. முதலாவது காரியம் சுவிசேஷத்தை நாங்கள் பார்த்தோம். The first thing we look at the gospel. எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வசதிகள் நேரங்கள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துச் சொல்லி தேவனுடைய அன்பை எடுத்துச் சொல்லி மற்றவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வர கர்த்தர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாக இந்த வருடத்திலே தொடர்ந்தும் கர்த்தர் பயன்படுத்த இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Let's commit ourselves to God. Let's preach the gospel to others
As we were saved, let's spread the good news, the gospel to others, that they may come to know. இரண்டாவது காரியம், நாங்கள் போதகத்திலே தேறினவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். The second things, let's be firm in the teachings. எப்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்போம். How David prayed in the presence of the Lord. Let's make it a habit even in our prayers. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. Say, he prayed, show me your ways, O Lord. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. He prayed, show me your ways, O Lord. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. Teach me your paths. இன்றைக்கு நானும் நீங்களும் நடக்கிற பாதை தேவனுக்கு பிரியமான பாதையாய் காணப்படுகிறதா? The way, the path that you and I walk today, does it pleasing God? ஆண்டவருடைய சமூகத்திலே அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த இரவிலே கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். If it is not pleasing to God, let's ask, pray and God, Lord, teach me your ways. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் ஆண்டவரே. Lord, guide me in your truth. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை விட்டு நான் முரணாய் போகாதபடி, பின்மாற்றமாய் போகாதபடி உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். O Lord, that I may not go away from your truth, therefore guide me in your truth. நீரே என் ரட்சிப்பின் தேவன். You are my God of salvation. உம்மை நோக்கி நாள் முழுதும் நான் காத்திருக்கின்றேன். My hope is in you all day long. Hallelujah. Thank you.